ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கடகராசி மட்டும் ஏன் தான் அப்படி வீடியோ வந்து குரு உச்சத்துக்கு வராரு, இதுக்கு வராரு, அதுக்கு வராரு. வந்து பார்த்தீங்கன்னா குரு எதில் வந்தாலும் சரி, எந்த ராசி வந்தாலும் சரி, நான் எல்லா இதுக்குமே பார்த்தீங்கன்னா எங்கள் கடகராசியை தான் வச்சு செய்யுது. எந்த இது வந்தாலும் மற்ற ராசியில் உள்ளதெல்லாம் அநியாயம் பண்ணுது, எல்லாம் பண்ணுதுங்க. வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சே ஒரு பிள்ளை என் கூட வேலை பார்த்ததே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கல்யாணம் கூட அது சின்ன ஒரு என்ன இருந்தால் 25 வயசு தான் இருக்கும். அது அவ்வளோ திருட்டு வேலை பண்ணோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நாசுக்காக அப்படி அக்யூரேட்டாக பேசும். வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே செய்யாத மாதிரி பேசும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுங்க பேச்செல்லாம் எடுப்படுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கடகராசிக்காரங்களோட இதோ நான் மற்ற ராசியை சொல்ல நான் பிறந்தாலும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், கடகராசிக்காரங்க உண்மையே பேசினா கூட அந்த உலகம் நம்பாது. ஃப்ராடுத்தனம் பண்ணுறது அது பண்ண தெரியாமல் நாங்கள் உண்மையை தான் நாங்கள் பேசுவோம். அப்போ இருந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் தான் தண்டனை அடைவிப்போம். அந்த கடகராசிக்காரங்களே ஓடியது அப்படி தான். அதனால தான் அது மாதிரி தானுங்களே கலைஞர் ஐயா எவ்வளவோ இது பண்ணி தான் அரசியல்லாம் வந்தார். அவர் நல்ல மனுஷனாக இருந்து இருக்கிற வரையும் நல்ல மனுஷன் தான் அவரை பொறுத்த மட்டும். எனக்குமே சரி, ஸ்டாலின் அண்ணா ஸ்டாலின் சாரும் சரி, உதயநிதி சாரும் சரி, கலைஞர் ஐயா எல்லாமே எனக்கு பிடிச்சவங்க தான். அதேமாரி விஜய் அண்ணா, எடப்பாடி அண்ணா, அரசியலை பொறுத்தவரை எனக்கு எல்லாமே பிடிக்கும் தான். எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்திங்கன்னா யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்கவுங்க இருக்கவரையும் ஆச்சரியத்தில் தான் மக்களும் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதை பற்றி நான் பேச வரல. இப்போ நான் என்ன பேச வரேன்னா கடகராசி பற்றி தான். குரு உச்சத்தில் இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. எந்த இது வந்தாலும் எங்களுக்கு எதுவும் நல்லது செய்ய போகிறது கிடையாது, சரிங்களா? குரு உச்சத்தில் வந்தாலும் சரி, இல்லை பக்கத்துலேயே வந்து உட்காந்தாலும் சரி, எங்களுக்கு நல்லது செய்ய போகிறதில்ல. எந்த கரக்கமாக இருந்தாலும் சரி, கடகராசி வந்து பார்த்திங்கன்னா பெண்ணுக்கு ஒன்றும் பண்ணாது. அஷ்டமசனியில் பாடாப்பட்டோம். 7 சனி வரும்போதெல்லாம் எனக்கு பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அத்தனை ஆக்சிடெண்ட்டு, செத்து பொழைச்சேன், சரிங்களா? அவ்வளோ இம்சப்பட்டேன். கூட இருக்கிறத கூட எதையுமே நம்பல. கூட இருக்கிறதுங்களே எனக்கு வினையாக இருந்துச்சு, சரிங்களா? என்னத்தை சொல்லி என்ன போகுது, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே நம்ம ஆனால் என்ன எது எப்படியோ மனுஷங்க யாரும் எனக்கு இது இல்லைன்னா கூட எனக்கு தெய்வ சக்தி நான் கும்புற அந்த அம்மா அங்காள பரமேஸ்வரன் எனக்கு துணையாக இருந்தாங்க. அதனால் எனக்கே தெரியாது, எனக்கு தெரியாமல் செஞ்ச நாய்ங்களும் சரி, அதுங்க பேரை கூட சொல்லக்கூடாது, நாய் கூட நன்றி உள்ளது. கழிச்சடைங்களாம் சரி, கழிச்சடைங்க தான் நான் சொல்லுவேன். செஞ்சது கூட என் தாய் அங்காள பரமேஸ்வரியும் முருகப்பெருமானும் தண்டனை கொடுத்த பின்னாடி தான் தெரிஞ்சது எனக்கு அதுக்கு தீங்கு செஞ்சது. என் சொந்தக்காரதுங்களும் சரி, என் கூடையே இருந்துட்டு எனக்கு தீங்கு செஞ்ச கழிச்சடைங்களுக்கும் சரி, நான் கும்புற அந்த தெய்வம் வந்து தண்டிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு எனக்கு இந்த கல்ச்சரிங்கெலாம் இப்படி பண்ணியிருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடவுளும் தீய சக்தி ஒன்று வரும்போது கடவுள் சக்தின்னு ஒன்று இருக்க தானே இருக்குது. என்னை பொறுத்த மட்டும் இருக்குது. நான் இப்போ உட்காந்து இந்த மீடியாவில் உங்கள் முன்னாடிலாம் பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு கூட என் குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரியும் அப்பன் என்னை காக்கிற என் அப்பன் முருகப்பெருமான் முருகக்கடவுள்னு தான் நான் சொல்லுவேன். அவங்கவுங்களுக்கு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும், குலதெய்வம் இருக்கும், அவங்கவுங்களுக்கு காப்பாற்றும், சரிங்களா? மனசார யாரையும் நம்புறதில்ல. நான் தெய்வத்தை மட்டும்தான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்யூ.